நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு 30/7/2025. இன்றைக்கு தனலட்சுமி. இந்த தனலட்சுமியில் ட்ரா நம்பர் 11. இந்த 11 நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். அனைவரும் தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளை இன்றைய கணக்கு நம்ம ஒரு 10 நாள் விட்டு 10 நாள் கணக்கு தினசரி கணக்கில் எடுத்துக்கலாம். அதில் 44 அப்படின்னு வந்துருக்கு பாருங்கள், 1ஆம் தேதி. அடுத்தது 66. இந்த அமைப்பு அடுத்தடுத்து ஒரு 10 நாளைக்கு உள்ள கணக்கு வருது. இதில் 44 அப்படிங்கிறது வந்திருக்கு 1ஆம் தேதி. அடுத்தது 10ஆம் தேதிக்கு வந்தவர் 66 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது இந்த கணக்கில் மீண்டும் 44 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இதே கணக்கில் அடுத்தது நமக்கு வரக்கூடியது பிஎஸ்சிக்கு வரக்கூடிய நம்பர் 66. இந்த 44ங்கிறது ஏபிக்கு வந்திருக்கு. அதே போல் 66 அப்படிங்கிறது பிசிக்கு வந்திருக்கு. அடுத்தது அதே அமைப்புக்கு 44ங்கிறது ஏபிக்கு வந்திருக்கு. அடுத்தது நமக்கு இந்த 66ங்கிறதும் பிசிக்கு வரணும். ஓகேங்களா? அந்த கணக்கில் 66 இது பிசிக்கு உள்ள நம்பரு. இதே அமைப்பில் இன்னொரு அமைப்பு இருக்குது பாருங்கள். இந்த அமைப்பில் இங்கே பாருங்கள். இந்த அமைப்பு பார்க்கும்போது 344 அப்படின்னு வந்திருக்கு. உள் நம்பரு அந்த நம்பரு இதில் வந்திருக்கலாம். ஓகேங்களா? இந்த 44க்கு இந்த நம்பர் எடுத்தால் அதே 44 வந்திருக்கலாம். ஓகேங்களா? அந்த அமைப்பு பார்க்கும்போது இந்த இடத்துல 3 நாள் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த 44 இது 3 நம்பர் எடுத்துட்டோம்னா 344 அப்படின்னு வந்திருக்கு. இதில் 444 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது பார்க்கும்போது 544 அப்படின்னு வரணும். ஓகேங்களா? 544 அந்த கணக்குக்கு. ஓகேங்களா? அது உள்ளேருந்து அப்படியே வெளியில் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த அமைப்புக்கு அடுத்தடுத்து வரும்போது நமக்கு ஏபிசிக்கு 44 அப்படிங்கிறது வரணும், அல்லது 54 அப்படிங்கிறதும் வரலாம். ஓகேங்களா? இந்த அமைப்பு டோட்டலாக டபுள்ஸில் தான் அமையுது. ஓகேங்களா? இதில் 44ன்னு பார்க்கும்போது இதை பாருங்கள், ஒரு நம்பர் விட்டு 44 இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது 2 நம்பர் விட்டு 44 அப்படின்னு 2 நம்பர் எடுத்துக்கலாம். அடுத்தது 3 நம்பர் விட்டு அப்படி பார்த்தோம்னா ஏபிக்கு இந்த 44 வரலாம். ஓகேங்களா? ஏபிக்கு 44 அப்படிங்கிறது வரலாம். இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஒரு நம்பர் விட்டு ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அடுத்தது 2 நம்பர் விட்டு, அடுத்தது 3 நம்பர் விட்டுட்டோம்னா ஏபிக்கு நமக்கு 44 அப்படின்னு வரணும். ஓகேங்களா? அந்த கணக்கில் ஏபிக்கு 44, இந்த 44ம் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? 66ங்கிறது பிசிக்கு வரணும், இந்த 44ங்கிறது ஏபிக்கு வரணும். இதில் டோட்டலாக நம்ம ஆல் போர்டுக்கு பார்க்கும்போது 6 அல்லது 4. ஓகேங்களா? இதில் ஆல் போர்டுக்கு 4, 6 இது ஆல் போர்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? 4, 6 ஆல் போர்டுக்கு கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கணக்கு உங்களுடைய கணக்கில் வருதா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்பர்களே. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த அமைப்பு டோட்டலாக பார்க்கும்போது டபுள் 44 வந்திருக்கு, 6 வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால 22, 54 சிங்கிள் நம்பராக வந்தால், ஓகேங்களா, ஒரு நம்பர் மாறி வர வாய்ப்பு இருக்குது. இதை 3 நம்பருக்கே கொடுப்போம். 254 இதில் 544 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? சிங்கிள் நம்பரை வந்தால் 54 வரலாம், 44 வந்தால் டபுள்ஸில் இருக்கலாம். அதே போல் 466. ஓகேங்களா? இது டோட்டலாக பார்க்கும்போது 2, 4, 6 இதில் 5 இருக்குது. இதுக்குள்ளே தான் நமக்கு நம்பர் வரணும். ஓகேங்களா? இதில் டோட்டலாக ஒரு 4 நம்பர் கொடுத்தோம்னா அதுக்குள்ளேயே நமக்கு அமைஞ்சிடும். ஓகேங்களா? இந்த நம்பரில் 3 நம்பரு, இதில் 549 ஒரு நம்பர். ஓகேங்களா? இதில் 4 நம்பர் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அமைப்புக்கு மட்டும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம தனலட்சுமியில் இந்த தனலட்சுமிக்கு ஒரு அமைப்பு எடுத்துருவோம். அந்த அமைப்பு எப்படி வருதுங்கிறத பார்த்துடலாம். அந்த அமைப்பில் இதை பாருங்கள். 6 வாரம் விட்டு 6 வார கணக்கு இந்த அமைப்பில் வரும். ஓகேங்களா? இதை பாருங்கள். 383, அடுத்தது 253. இந்த அமைப்பை பார்த்துக்குங்க. எல்லாமே அப்படியே பின்னோக்கி முன்னாடி வர அமைப்பு. இந்த அமைப்பில் 93,
83 93 அப்படிங்கும்போது அடுத்தது 03 அப்படிங்கிறது பிசிக்கு வரக்கூடிய நம்பர். அதில் 103. ஓகேங்களா? இந்த அமைப்புக்கு இதை பாருங்கள் 3 2 1 அப்படின்னு வரணும். இந்த அமைப்புக்கு தான் 101 அப்படின்னு 103 அப்படிங்கிற நம்பரை கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் மாறி வந்தாலும் வரலாம். ஓகேங்களா? இந்த அமைப்பு மாறி வந்தால் வரலாம். அதுக்கு 3வது நாள் வரும்போது 3 அப்படிங்கிறதுக்கு நம்ம 0 கொடுப்போம். முன்னாடி 12 வந்துச்சுங்களா, 412. அந்த அமைப்பு இந்த அமைப்பில் இருக்கும். ஓகேங்களா? அந்த 12ங்கிறத இந்த அமைப்பில் வரும். அதுக்கு 10 அப்படின்னு கொடுக்குறோம். இந்த கணக்கில் 510. இது 12 வந்தால் 130 அப்படின்னு வரலாம். 103ங்கிறது 130 வரலாம். இதில் 110 அப்படின்னு வரலாம். 110 ஏன் கொடுக்குறேன் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதை பாருங்கள். ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கு 0 15. அடுத்தது 124 அப்படிங்கும்போது இந்த 1ங்கிறது நமக்கு இங்கே வந்துடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது இந்த 0வுக்கு இந்த 1 நமக்கு மீண்டும் வரலாம் அல்லது 5 வரலாம். இந்த 5ங்கிறது இந்த 5 மீண்டும் இங்கே வரலாம். அதில் 1 5 இருக்குது. ஓகேங்களா? 1ம் 5 இருக்குது. அதில் 110. இதில் 510 வரும், 110 வரும். டபுள்ஸ்னு அமைப்பில் இருக்குங்கிறதுனால எந்த கணக்கும் இல்லாமல் அப்படி பார்க்கும்போது 110 அப்படின்னு வரலாம். ஓகேங்களா? முன்னாடி கொடுத்த 4 6 அப்படிங்கிறதுக்கு இந்த 1ங்கிறது வரலாம். ஓகேங்களா? இது தனலட்சுமி உள்ளது அப்படியே வரும். தினசரி கணக்கில் தான் 4ம் 6ம் இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கு தினசரி கணக்கையும் வாரக்கணக்கையும் ஒப்பிட்டு தான் இந்த நம்பரை கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் கொடுத்த நம்பர் நம்ம ஒரு 8 நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த நம்பர்லேயும் உங்களுக்கு பிறண்டு தான் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பரட்டி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களோட கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நம்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பக்கத்துக்கு முன்னே லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு பெட்டி கண்படி சந்திப்போம். வாழ்க வளமுடன்.